சப்ஸ்கிரைபர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ லேட்டஸ்ட்லேருந்து வர்றேன். ஸோ ஹைதர், நுஸ்லா ஹைதர் என்ன சொல்கிறாங்க? மேம், மெக்னீஷியம் கிளைசினேட் அண்ட் கிளைசின் போத் ஆர் சேம் ஆர் டிஃப்ரெண்ட்? டிஃபரெண்ட். இதில் என்ன கொஸ்டின்? கமலாவும் விமலாவும் ஒன்னா அப்படி கேட்குற மாதிரி இல்லாமல் இருக்கு. ஸோ மெக்னீஷியம் கிளைசினேட் இட்ஸ் அ மினரல், கிளைசின் இட்ஸ் அன் அமினோ ஆசிட் புரோட்டீன். ரெண்டுமே ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் தான், ரெண்டுமே ஓவர் த கவுண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேணும்னா எந்த டாக்டர்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். உங்களுக்கு மருத்துவம் உங்களது பிறப்பு உரிமையாகணும். உங்களுக்கு எல்லா மருத்துவத்தை பற்றி நல்லா தெரியணும். மெக்னீஷியம் நிறைய பேர் 60, 70, 80% மெக்னீஷியம் இல்லை. உடனே எல்லாரும் என்ன செய்கிறீங்க? நான் பிளட் டெஸ்ட் பண்ணேன், எலக்ட்ரோலைட்ஸ் டெஸ்ட் பண்ணேன், கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. எலக்ட்ரோலைட்ஸு இல்லை எல்லா மினரல்ஸும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அது பிளட்டில் ஒரு பாயிண்ட்டை பார்க்குறது. எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னா மயங்கிடுவீங்க. நீங்கள் நார்மலாக அப்படி போட்டு கேள்வியெலாம் கேட்க முடியாது. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நார்மலாக தான் இருக்கும். அன்லஸ் யூ ஆர் டீஹைட்ரேட்டட் ஆர் உங்களுக்கு வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா தான் உங்கள் பிளட்டில் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸ் வரும். மெக்னீஷியம், கால்சியம், குளோரின், அப்படி பல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. இதில் வித்தியாசம் வரும். மெக்னீஷியம் இஸ் இன்சைட் த டிஷ்யூ. பிளட்டில் அதோடைய லெவல் கம்மி தான். ஆனால் மேஜராக மெக்னீஷியம் எங்கே இருக்கும்? நம்ம திசுக்களில், சதைகளில் அது இருக்கும். ஸோ நம்ம பயாப்சி பண்ணி அப்படி பார்த்து டெஸ்ட் பண்ணால் தான் அது மெக்னீஷியம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ எல்லாரும் டிஃபிஷியண்ட்டாக இருக்காங்கன்னா அதை நீங்கள் நம்பணும். நான் போய் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தானே இருக்குது, இது தவறு அப்படி நினைக்கக்கூடாது. ஸோ மெக்னீஷியம் கிளைசினேட் அது மெக்னீஷியமுடைய ஒரு சால்ட், ஈஸியாக அப்சர்வ் ஆகக்கூடியது, குடலுக்கு இதமானது. ஸோ அது நான் சாப்பிட்றது டெய்லி டோஸ் எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். இப்போ அது டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதில் கீரைகளில் மெக்னீஷியம் இருக்குதுன்னாலும் இந்த காலத்தில் முன்னால் மெக்னீஷியம் எப்சம் சால்ட் மேலே உள்ள உப்பளங்களில் மேலே உள்ள அந்த சோடியம் குளோரைடை எடுத்துட்டு கீழே உள்ள அந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் எப்சம் சால்ட்டை கொண்டு வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க உரமாக. ஆனால் இப்போ அப்படி இல்லை. மாடர்ன் ஃபர்டிலைசர்ஸ்லாம் மெக்னீஷியமே கிடையாது, பொட்டாசியம் சால்ட்ஸ் வருது. ஆனால் மெக்னீஷியம் சால்ட்டு இல்லை. அதனால எல்லோருமே உலக அளவில் எல்லோரும் நம்ம மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது. நம்ம உணவில் அதை நம்ம என்னதான் கீரைகளை சேர்த்து கொண்டாலும் நம்ம உணவில் அது சரியாகவில்லை. அதனால் மெக்னீஷியம் கிளைசினேட் கண்டிப்பாக வேணும். அது ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 விஷயங்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். விட்டமின் பி, விட்டமின் டி, ஃபஸ்ட்டு விட்டமின் டி, அதுக்கப்புறம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் மெக்னீஷியம், அதில் மெக்னீஷியம் கிளைசினேட், அதுக்கப்புறம் ஒமேகா 3. இந்த காலத்தில் ரீஃபைண்ட் ஆயில்ஸ் நிறைய யூஸ் பண்ணி நமக்கு ஒமேகா 6 நிறைய ஆயிடுச்சு. ஒமேகா 3 ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரெயின் ஹெல்த்துக்கு ஒமேகா 6 அல்ல, ஒமேகா 3 வேணும். ஸோ ஃபிஷ் ஆயில்ஸ் அண்ட் மெலட்டோனின் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மேஜர் 5 திங்ஸ் மன நலனுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல இந்த 5ம் முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு கிளைசின் அப்படின்ட்டு ஒரு அமினோ ஆசிட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அஜிடேஷனை குறைத்து காமாக்கும், மனசை உடலை காமாக்கும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கு அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. எஸ் 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 இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், பவல் இரிட்டேட்டடாக இருக்கா, அப்படியே அது ஈஸியாக அஜிடேட் ஆகிருதா அது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கிளைசின் நல்லா சாப்பிடலாம். கோஸ்லோ ஃபஸ்ட்டு 500 mg இந்த மார்னிங் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 1000 mg மார்னிங்கும் நைட்டு ஒரு 2000 mgயும் சாப்பிட்டு கொள்ளலாம். மகேஸ்வரன் என்ன சொல்கிறாங்க? ஹலோ மேம், கைண்ட்லி மேக் அ வீடியோ அபவுட் PTSD. ஐ வாஸ் ஒரியிங் அபவுட் பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ், தாட்ஸ். According to PTSD, medication only treatment,
Please explain about it, ma. Few days ago, I am started to take sertraline 25 mg. I have some knowledge about psychiatric medicines. So that only I am taking the medicine without any doctor's prescription. But it is a prescription drug. Bracketla narcotic drug in போட்டிருக்காரு. Please help me. It is not a narcotic. Okay, it is a selective serotonin reuptake inhibitor. Okay, mood elevation காக கொடுக்கிறது. Okay, post trauma. Okay, post traumatic stress disorder, PTSD. ஓகே, ஸோ இது நீங்களாக செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பிடிஎஸ்டி அப்படிங்கிறத முதல்ல அந்த வேர்டு எப்போ காயின் பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 1 and 2ல ஷெல் ஷாக்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஒருத்தர் வாரில் இருக்கும்போது எங்கள் தாத்தா என்னுடைய அப்பா எல்லாம் வேர்ல்டு வார், தாத்தா வேர்ல்டு வார் 1, அப்பா வேர்ல்டு வார் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. ஸோ இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, அந்த சுற்றி குண்டு மழை பொழியும். இப்போ இஸ்ரேல், லெபனான் இங்கெல்லாம் பயங்கரமாக, பலஸ்டீன் இங்கெல்லாம் பயங்கர சண்டை நடக்குது. ஸோ குண்டு மலைகள் பொழியும். அந்த குண்டுகளுக்கு நடுவில் இருந்து அவங்க பெரிய சத்தம், பயம், இதுக்கு மேலே உயிர் போயிடும், கை கால் போயிடும். ஸோ இப்படிப்பட்ட அதிர்ச்சியான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டவங்களை மீட்டு கொண்டு வரும்போது செல் ஷாக்டாக அப்படியே இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, அப்படியே ஸ்தம்பித்து போய் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பல மாதங்களுக்கு இந்த அதிர்ச்சி அவங்களுக்கு திருப்பி மூளையில் ரீலிவ் ஆகும், அதாவது ரீப்ளே ஆகும். சினிமாலெல்லாம் ரீப்ளே போடுவாங்கள்ல, அதே மாதிரி அதே சம்பவங்கள். அப்போ உள்ள அந்த அட்ரீனல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்டீராய்ட்ஸு, கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் அந்த உடம்புல ரஷ் பண்ணது, அது எல்லாம் சேர்ந்து அவங்கள பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சாதாரண விஷயங்களையே எங்களுக்கு இதெல்லாம் போஸ்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ் டிஸார்டருங்காங்க. மாமியார் திட்டுக்கிட்டா அது போஸ்ட் ட்ராமாவாயிருது, வீட்டுக்காரர் சத்தம் போட்டுட்டா அது போஸ்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாம் அந்த அளவு ஷாக்கு கொடுக்கக்கூடியது அல்ல. இவரும் இப்படி தான் தாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏதோ ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ், ஒரு தாட் எனக்கு வந்தது, அந்த தாட்டை பற்றி எனக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு நீங்களாக மாத்திரைகள் சாப்பிடுவது தவறு. செட்ராலின் சாப்பிட தொடங்கிட்டீங்க, ஓகே, நீங்கள் ஆல்ரெடி இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஒரு 3 மாதம் சாப்பிடுங்க, தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது. அதுவும் எஸ்எஸ்ஆர்ஐ, செட்ராலின், ஃப்ளூஆக்சிட்டின், பேராக்சிட்டின், இன்னும் டியூலாக்சிட்டின், இப்படிப்பட்ட செலக்டிவ் செரோட்டோனின் அல்லது செலக்டிவ் நாரெப்பினெஃப்ரின், இது ரீஅப்டேக் இன்ஹிபிட்டாஸ், இது எல்லாமே பிளாக் பாக்ஸ் வார்னிங்கோட வரக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூசைடல் ஐடியேஷன், தாட்ஸ் அண்ட் டிப்ரெஷன் இந்த மாத்திரைகள் கொடுக்கும். ஸோ நீங்களா மாத்திரைகள் சாப்பிடுவது தவறு. ஸோ போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் பற்றி நான் பேசணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சிம்டம்ஸை சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்களா உங்கள் கற்பனையில் ஒரு டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு இதை பற்றி எனக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்னா அது பேச முடியாது. ஓகே, அதுக்கு தான் அது என்னன்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜஸ்ட் தாட்ஸ் அப்படின்னு போடுறீங்க, இதை வச்சுலாம் பேச முடியாது. இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின்ஸ் த வே யூ இமேஜின். ஓகே, அப்படி பேச முடியாது.